வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸ்ல இன்னைக்கு டே 12ல இருக்கிறோம். ஹோம் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இல்ல கான்வர்சேஷன் நம்ம பொதுவா யூஸ் பண்ணக்கூடியது கான்வர்சேஷன், வெக்காபுலரி, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நம்ம பேசும்போது என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அந்த காமன் மிஸ்டேக்ஸும் பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. ஃபர்ஸ்ட் டாபிக்கா கான்வர்சேஷன் அப்கிரேட் பார்த்துடலாம். வீட்டில் எப்படிலாம் பேசுறது, நம்ம எப்படி எலைட்டா என்ஹான்ஸா பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஆம் லேட் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ரன்னிங் எ லிட்டில் லேட். ஓகேங்களா? ஐ ஆம் டயர்டு, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். ஐ ஆம் கம்ப்ளீட்லி வர்ன் அவுட். ஐ ஆம் ஹங்க்ரி, ஐ ஆம் ஸ்டார்விங். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப், நான் தூங்க போறேன். ஐ ஆம் கோயிங் டு கால் இட் எ நைட். ஓகேங்களா? த ஹவுஸ் இஸ் டர்ட்டி, வீடு அழுக்கா இருக்குன்னா சொல்லுவீங்க மெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், மிஸ்ஸி. த ஹவுஸ் இஸ் எ பிட்டில் ஆஃப் எ மெஸ். ஓகேங்களா? ஐ ஆம் கிளீனிங் மை ரூம், என்னோட ரூமை கிளீன் பண்ண போறதுன்றத ஐ ஆம் டைடிங் அப் மை ரூம். ஓகேங்களா? வெயிட் எ மினிட், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ அப்படின்றத கிவ் மீ எ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஐ ஆம் கம்மிங், நான் வரேன் அப்படின்றத ஐ வில் பி தேர் இன் எ மூமெண்ட், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? த ஃபுட் இஸ் குட் அப்படி சாதாரணமா சொல்றத த ஃபுட் டேஸ்ட் அமேசிங். ஐ ஆம் பிஸி நவ், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்றத ஐ ஆம் டைட் அப் அட் த மொமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் நம்ம பேசும்போது வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டிடின்ட் வென்ட் டு பெட் ஏர்லி. ஓகேங்களா? இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா டிடின்ட் வென்ட்னு வரக்கூடாது. டிட்டுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? பிரசன்ட் டென்ஸ் தான் வரணும். அப்போ ஐ டிடின்ட் கோ டு பெட் ஏர்லின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ ஆம் ஹேவிங் 2 brothers. இதுல வந்து என்ன வருது? பொசஷன், எனக்கு 2 பிரதர் இருக்கிறாங்கன்னு வரணும். அப்ப அதுல வந்து கண்டினியூஸ் டென்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஐ ஹாவ் 2 brothers தான் வரணும். ரிட்டர்ன் பேக் சூன். ஓகேங்களா? ரிட்டர்ன்னாலும் பேக்னாலும் ஒண்ணுதான். ரிட்டர்ன் சூன் சொல்லணும் அல்லது கம் பேக் சூன். ஓகேங்களா? டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம். இப்போ வந்து ஏற்கனவே டிஸ்கஸ்ன்னு சொல்லியாச்சு, நம்ம டாக் அபவுட்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அபவுட்னு வரக்கூடாது, டிஸ்கஸ் த ப்ராப்ளம் தான் வரணும். ஐ ஆம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு வரக்கூடாது, ஐ ஆம் கோயிங் ஹோம் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? டிரான்ஸ்லேஷன் பார்த்துருமா? வீட்டுல சாதாரணமா பேசக்கூடியதுதான். காலிங் பெல் அடிக்க, யாருன்னு பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்போம்ல. த டோர் பெல் இஸ் ரிங்கிங், குட் யூ சி ஹூ இஸ் அட் த டோர். ஓகேங்களா? இந்த ரூம் ரொம்ப புழுக்கமா இருக்கு, ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டுறியா அப்படின்னு கேட்போம்ல. இட் ஃபீல் எ பிட் ஸ்டஃபி இன் ஹியர், குட் யூ ஓப்பன் த விண்டோ. சாவி எங்க வச்ச ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறது எப்படி சொல்லலாம்? டு யூ ரிமெம்பர் வேர் யூ கெப்ட் யுவர் கீஸ். எல்லாரும் வந்த பின்னாடியே சாப்பிடலாமே அப்படின்றத லெட்ஸ் ஸ்டார்ட் த டின்னர் ஒன்ஸ் எவ்ரி ஒன் கெட்ஸ் ஹியர். ஓகேங்களா? வழக்கத்தை விட நீ வீடு ரொம்ப அமைதியா இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? த ஹவுஸ் இஸ் குவைட்டியர் தென் யூஷுவல் டுடே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட், காலையிலேயே அம்மாக்கும் பையனுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்த்துடலாம். மதர், குட் மார்னிங், ஆர் யூ அவேக்? என்ன எந்திரிச்சாச்சான்னு கேட்பாங்கல்ல. சன், குட் மார்னிங் மாம், எஸ் ஐ ஜஸ்ட் woke up. ஓகேங்களா? மதர், டிட் யூ ஸ்லீப் all night? நல்லா தூங்குனியா? எஸ் ஐ டிட், ஐ ஃபீல் ரெஃப்ரெஷ்ட். மதர், ப்ளீஸ் பிரஷ் யுவர் டீத் அண்ட் டேக் பாத். போய் பல்ல தேய்ச்சி குளிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா? சன், ஷுர், ஐ வில் பி ரெடி இன் எ few minutes. few minutesல நான் வந்து ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேக் யுவர் டைம், ஐ வில் ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? தேங்க்ஸ் மாம், ஐ வில் ஜாயின் ஒன்ஸ் ஐ ஆம் ரெடி. நான் ரெடியான உடனே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆல் ரைட், see you in the dining room. ஓகே மாம், ஐ வில் பி தேர் soon. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சிச்சுவேஷனுக்கு தக்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நல்லா பேசணும். நார்மல் இங்கிலீஷ் வேர்ஸ், பொலைட் இங்கிலீஷ் டிஃபரன்ஸ் பார்த்துருவோமா? நார்மலா நம்ம கேட்டா அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும், அப்படிதானே? பொலைட்டா கேட்டா ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்துருவோமா டிஃபரன்ஸா? கேன் யூ மேக் மீ a cup of tea? எனக்கு ஒரு டீ போட்டு தர முடியுமா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? could you please make me a cup of tea? எனக்கு ஒரு தயவு செய்து ஒரு டீ போட்டு தரியா? ஓகேங்களா? வாஷ் these dishes, இந்த பாத்திரத்தை கழுவு அப்படின்றத could you mind washing the dishes please? ஓகேங்களா? switch on the fan, இது எப்படி சொல்லுவீங்க? could you switch on the fan please? இந்த ஃபேனை போட முடியுமா? ஓகேங்களா? keep the room clean, இந்த ரூமை கிளீனா வச்சுக்கோ. இது வந்து அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும். இதே எப்படி பொலைட்டா கேட்கலாம்? could you please keep the room clean? ஓகேங்களா? wake me at 6, என்ன 6 மணிக்கு எழுப்பிவிடு அப்படின்றத could you please wake me at 6 tomorrow morning? ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? பொலைட்டாவே பேசி பழக. நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்துருவோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ்டு, ரெஃப்ரெஷ்டா என்ன? அப்படி ஃபீலிங் ஃப்ரெஷ், ஃபீலிங் ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக். ஆப்போசிட் எக்ஸாஸ்டட். இதோட சென்டென்ஸ் என்ன? ஐ ஃபீல் ரெஃப்ரெஷ்ட் ஆஃப்டர் எ குட் நைட் ஸ்லீப். நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஆயிரும்?
ரிஃப்ரெஷ்ட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்ட்னா என்ன? நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அரேஞ்ச்டு நீட்லி. ஆப்போசிட் என்னவா இருக்கும்? டிஸ்ஆர்கனைஸ்டு. ஓகேங்களா? ஷி கீப்ஸ் ஹர் ரூம் ஆர்கனைஸ்டு. இதோட சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சோஸ். சோஸ்னா நம்மளோட டெய்லி ரொட்டீனை தான் என்னன்னு சொல்றோம், நம்மளோட கடமைகள், நம்மளோட வீட்டு வேலைகள். ஓகேங்களா? ரொட்டீன் ஹவுஸ் ஹோல்டு டாஸ்க். ஆப்போசிட் என்னவா இருக்கும்? லெஷர். ஓகேங்களா? வாஷிங் த டிஷஸ் இன் ஒன் ஆஃப் மை டெய்லி சோர்ஸ். அது பாத்திரங்கள் வருது என்னோட வேலையில ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன்னு கட்லர்ட். கட்லர்ட் அப்படின்னா என்ன? அப்படியே அன்டைடியா, குப்பையா கிடக்கக்கூடியது. ஃபுல் ஆஃப் திங்ஸ் இன் அன் அன்டைடி வே. ஆப்போசிட் என்னவா இருக்கும்? டைடி. மை டெஸ்க் லுக்ஸ் கட்லர்ட் டுடே. என்னோட டெஸ்க், என்னோட டேபிள் எப்படி இருக்கு? குப்பையா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள்னா என்ன? நமக்கு வந்து அப்படி வசதியா இருந்திருக்குது. ரிலாக்ஸ்டு சீஸ். இதோட ஆப்போசிட் uncomfortable. The chair is very comfortable. ஓகேங்களா? கூட ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேஷியஸ். ஸ்பேஷியஸ்னா என்ன? தாராளமா இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹேவிங் எ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஆப்போசிட் என்ன? கிராம்ப்டு. கிராம்ப்டுனா என்னது? குறுகலானன்னு அர்த்தம். Their living room is spacious. Next one cozy. cozyனா என்னது? கம்ஃபர்டபுளா இருக்குது. வார்ம், கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரெசன்ட். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆப்போசிட் uninviting. ஓகேங்களா? we spend the evening in our cozy home. Next one routine. routineனா ரெகுலர் ஒர்க் தான் என்னன்னு சொல்லலாம் routine. a regular way of doing things. Opposite வந்து irregularity. I follow the same morning routine every day. Next one household. householdனா வீட்டு வேலைகள் அர்த்தம். related to the home or family. Opposite outdoor. ஓகேங்களா? we share the household responsibility. Next one responsible. responsible என்னது? பொறுப்புன்னு அர்த்தம். reliable and able to take care of duties. Opposite என்ன? irresponsible. my brother is responsible for watering the plant. அவன் டியூட்டியா எடுத்துப்பான். பிளான்ட்டுக்கு அந்த தண்ணி ஊத்துறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது அவனோட பொறுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.